தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபத்திற்கு பதில் பாகம் 1. நாம் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் பெற்றுக்கொள்வதற்கு 16 காரணங்கள் வேதம் வசனத்தோடு அழகாக விளக்கி சொல்லுகிறது. நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் ஜெபத்தை காண்கிறவர். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் ஜெபத்தை கவனிக்கிறவர், ஜெபத்துக்கு பதில் தருகிறவர், ஜெபத்தை தள்ளாதவர், ஜெபத்தை அலட்சியம் செய்யாதவர், ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தவர், ஜெபிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டவர். ஜெபமே ஜெயம். முளையினால் சாதிக்க முடியாதது முழங்காலினால் சாதிக்க முடியும். நாம் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் பெற்றுக்கொள்வதற்கு 16 காரணங்கள் இருக்கிறது. முதலாவது, நாம் விசுவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும். மத்தேயு 21:22, மார்க் 11:24. இரண்டாவது, மன்னிப்புடன் ஜெபிக்க வேண்டும். மார்க் 11:25. மன்னிப்பு என்றால் 4 காரியங்கள்: மன்னிக்கிறது, மறக்கிறது, ஏற்றுக்கொள்ளுதல், நம்பிக்கை. மூன்றாவது, கர்த்தருடைய நாமத்தினால் ஜெபிக்க வேண்டும். யோவான் 14:14, யோவான் 16:24. நான்காவது, தேடுங்கள், கர்த்தரை தேட வேண்டும். மத்தேயு 6:33, சங்கீதம் 34:4. ஐந்தாவது, தேவ வார்த்தையுடன் ஜெபிக்க வேண்டும். யோவான் 15:7. ஆறாவது, இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15:4, 15:7. ஏழாவது, ஒரு மனம் வேண்டும். மத்தேயு 18:20. ஜெபம் கேட்கப்பட்டது, வேண்டுதல் கேட்கப்பட்டது, விண்ணப்பம் கேட்கப்பட்டது. 2 நாளாகமம் 7:14, 15. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். நம்முடைய தேவன் ஜெபத்தை பதில் கொடுக்கிறவர். ஜெபம் கேட்கப்பட்டது. அப்போஸ்தலர் 10, 3வது வசனம் 4, 31 முதல் 33 வரை. வேண்டுதல் கேட்கப்பட்டது. லூக்கா 1:13. விண்ணப்பம் கேட்கப்பட்டது. 2 ராஜாக்கள் 20:5. உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்திருக்கிறேன். தொடர்ந்து ஜெபிப்பேன். கர்த்தருடைய கிருபைகள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.